ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் 15 நிமிஷத்துல இந்த சாயப்பா உன் மடி நிறைய பணத்தை அள்ளி கொடுக்க போறேன். உன் கஷ்டங்கள் குறையவும், கவலைகள் காணாமல் போகவும் முதல்ல எதை கொடுத்தா சரியாகும் நான் யோசிச்சப்பதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக ஏதாவது ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இந்த பணம்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் முதல்ல இந்த பண தேவையை நிறைவு செய்யலாம்னு இந்த சாயப்பா உனக்காகவே என் கஜானால இருந்து மடி நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். என்னை தொட்டதின் மூலமா, இந்த பணத்தை தொட்டதின் மூலமாக நீ எதிர்பார்த்த பணம் உன் வாழ்க்கையில கிடைச்சு நீ அற்புதங்களை அழகாக எதிர்கொண்டு வாழ போற. நான் உனக்கு காட்டும் இந்த வழியில நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இந்த சாயப்பாவை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன். எதிலும் அவசரப்படாம நிதானமா பொறுமையா இரு. உன் மனசுக்குள்ளேருந்து நான் வழிகாட்டும் குரலில் நீ போனாலே உனக்கான வெற்றி திசையை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு கற்பனையில மூழ்கி போகாதே. உன் வாழ்க்கையில என்னை மீறி எதுவும் தவறாக நடக்க இந்த சாயப்பா விடமாட்டேன்னு செல்லமே. உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கும்போது என்னை மீறி எதுவும் நடக்காதுன்றதை நீயும் புரிஞ்சுக்கோ. உன் மனக்கவலை தான் உன்னை அரிக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருக்கு. அதையும் இதையும் நீ எதையாவது யோசிச்சு மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நிறுத்து. ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக வாழ பழகு. மகிழ்ச்சி ஒண்ணுதான் உன் வாழ்க்கைக்கான நோக்கமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கேற்ற விஷயங்களை செய்ய பழகு. நீ நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும். உன் கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து துன்பங்கள் தூள் தூள் ஆகணும்னு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமாக உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதுறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி சாதகமான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தந்துடுறேன். கூடிய சீக்கிரம் வெற்றிகள் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. நீ மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கான மங்களகரமான நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக இருந்த துன்பங்கள் மறைந்து நீ இன்பமயமாய் வாழலாம் என் செல்லமே. உன்னுடைய வேதனையும் சோதனையும் முடிவுக்கு வரப்போகுது. உன் நீண்ட நாள் கோரிக்கை வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இது கிடைக்குமா, அது நடக்குமா, நீ ஏங்கி இருந்ததெல்லாம் இப்போது நல்லபடியாக கிடைக்க போகுது. சீரும் சிறப்புமா நீ சந்தோஷமா வாழலாம் என் செல்லமே. அமைதியான மனசும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வாழும் உனக்கு சாதிக்க முடியாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை. பொறுமை உடைய நிதானமுடைய உனக்கு இந்த உலகத்தையே வசமாக்கி கொள்ளும்படி விதியை நான் மாற்றி எழுதுறேன். எல்லா விஷயங்களிலும் பொறுமையாயிரு, நிதானமாக யோசிச்சு பேசு. எல்லாருக்குமே வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை கொடுக்காம ஏங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கும். மற்றவங்களுக்கு சுலபமாக கிடைச்சது நமக்கு ஏன் கிடைக்கல, நமக்கு ஏன் நடக்கலைன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டு தவமாய் தவம் இருந்தும் கிடைக்காத விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கதான் இந்த சாயப்பா இருக்கேன். நல்ல இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வந்து துன்பமும் வருத்தமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி இந்த சாயப்பா அற்புதத்தை செய்கிறேன் என் தங்கமே. எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுடாதே. எந்த நேரத்தில் வேணுமானாலும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லா இடர்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். உன்னுடைய செயலில் கவனம் செலுத்து. நீ எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும். அதனால நல்ல விஷயங்களை நோக்கி உன் மனதை திசை திருப்பு. எப்போதுமே மகிழ்ச்சியா சுறுசுறுப்பாயிரு. உன் வாழ்க்கை மூலமாகவே உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த போகிறேன். நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வர தயாராகு. சில விஷயங்களை எல்லாம்
ரொம்ப ஆழமாக நேசிச்சினா, அதிகமாக பாசம் வச்சினா, அது உனக்கே பிரச்சனையை கொடுத்து வேதனையும் சோதனையும் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடுமே தங்கமே. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வர்ற வரைக்கும் எதன் மீதும் பற்றில்லாமல் எது அவசியமோ அதை பற்றி மட்டும் யோசிச்சு உன் குறிக்கோளில் உனக்கான உன்னதத்தை அடைவதற்கு தயாராயிரு. உன் மனசில் ரொம்ப நாளாக இருந்த போராட்டம் எல்லாம் இப்போது அமைதியாக மாறப்போகுது. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் குழப்பங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கை சூழ்நிலையை சந்தோஷமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். நல்ல தெளிவான சிந்தனையும் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமையும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் விலக்கி வச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமான பணவரவு அதிகரிக்கும். அதிக அளவில் உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் அள்ளி கொடுத்துட்றேன். நீ எப்போதுமே சுறுசுறுப்பாக இருந்திடு என் தங்கமே. நல்ல நிரந்தர வருமானத்துடன் கூடிய நல்ல வேலை உனக்கு அமையும்படியும் நீ செய்கிற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு தேவையான பண உதவியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா? கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து உன் வீட்டில் செல்வ வளம் சிறக்கும்படி பரிபூரண மகாலட்சுமி அருளை உனக்கு அள்ளி கொடுக்குறேன். அன்பும் கருணையும் நிறைஞ்ச உன் நல்ல மனசில் இந்த சாயப்பா வந்து குடியேறுவேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. கனிவான நல்ல வார்த்தைகளை பேசு. ஒவ்வொரு நாளும் நீ எந்த அளவுக்கு நேர்மறையாக வாழ முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அல்லவா? வாழ்க்கையில் என்னவோ உனக்கு நேரமே இல்லாதது போல் ஓடிக்கிட்டே இருக்காத. எப்போதாவது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செய்ய பழகு. நிதானத்தோட முழு விழிப்புணர்வோடு நீ ஒரு காரியத்தை செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றி பெற்றே தீரும். ஓ மனசில் தினமும் நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். யாருக்கும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு மனசோட எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய செயல்களை நீ சரியாக சிறப்பாக செஞ்சாலே போதும். நீ செய்கிற காரியங்கள்ல எல்லாம் நான் நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் உனக்கானதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என் தங்கமே. இதுவா அதுவான்னு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து எப்போதும் குழப்பத்திலேயே இருக்காத. ஒரு விஷயம் இப்படி தான் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு தளராத மன உறுதியோட அதையே உனக்கான நோக்கமாக வச்சுக்கிட்டு எப்போதும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு கால நேரமும் ஒன்று வரணும் அல்லவா? நீ எதையெல்லாம் ஆசைப்படுறியோ அதை உரிய நேரத்தில் உனக்காக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். நீ செய்யும் செயல்களில் எல்லாம் வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க தான் வேணும். எல்லா விஷயங்களும் நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பாவிடம் நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்வழியை நான் காட்டுறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்க்கவும் உனக்கான முன்னேற்றங்களை கொடுக்கவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உனக்கான பண வரவை அதிகரித்து உன் உடலில் நல்ல ஆரோக்கியத்தையும் நான் கொடுக்குறேன். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும்படியும் வாழ்க்கை சிறப்பாக உனக்கு மாறும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக என்ன நடந்தாலும் நீ பொறுமை இழக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் தலைகீழாக மாறி உனக்கான நன்மையான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் மனசில் இருந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. என்ன நடந்தாலும் அதை அமைதியாக வேடிக்கை பாரு. எல்லாமே மாறுறத நீ பார்க்க தானே போகிற. கண்டிப்பாக செல்வம் உன்கிட்ட வந்து சேரும். வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் மனம் தளராதே தங்கமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் கவலைகளை எல்லாம் மறக்க செய்து நீ சந்தோஷமாய் வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன்.
நீ எப்போதும் உன் எண்ணங்களில் கவனம் செலுத்து. தேவையில்லாத எண்ணங்களை விடுவித்து நல்ல எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்கணும். உன் மனசு சொல்கிற விஷயங்களையெல்லாம் கேளு. ஆனால் அதில் எது சரியோ எது நல்லதோ அதை பற்றி மட்டும் யோசித்து அந்த வழியிலேயே போ. கண்டிப்பாக உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்படும் சூழ்நிலை இனிமே உனக்கு இருக்காது என் தங்கமே. இந்த பூமியில் மனிதர்கள் வாழப்போகிறது மிகவும் குறுகியமான 100 ஆயுளுக்கும் உள்ளதா? அப்படி இருக்கும்போது 100 வருஷம் கூட வாழாத நீ எதுக்காக வாழ்க்கையை கோபத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழணும்? வாழ்க்கையை நேசித்து உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சுக்கோ. சமுதாயத்தை திருப்திப்படுத்த நினைக்காம, மற்றவங்கள சந்தோஷப்படுத்த நினைக்காம, உன் மனசை திருப்திப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. பிள்ளைகள் ஜெயிச்சா அது பெற்றவங்களுக்கு தான் பெருமை. நீ ஜெயிக்கிறத பார்த்து இந்த சாயப்பா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன்னு உனக்கு தெரியாது. எல்லா சோதனைகளையும் தைரியமாக கடந்து நீ வாழ்க்கையை வெற்றி பெறதுக்கு உனக்கான மன வலிமையை நான் கொடுக்குறேன். எவ்வளவு கஷ்டமான மோசமான சூழ்நிலையிலையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள கவனிச்சுக்கிட்டே இரு. அப்போது தான் யார் எப்படிப்பட்டவங்க, நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யார், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல விரும்பிகள் யாருங்கிறத உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நல விரும்பிகள் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போதுமே உனக்கு தைரியத்தை தரக்கூடிய, நம்பிக்கையை தரக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க. அவநம்பிக்கையை தருபவர்களும், உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்களும், உனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்கிறவங்களும் நீ முன்னேறக்கூடாதுன்ற வைத்தறிச்சலோட சொல்லலாம் அல்லவா? யார் என்ன சொன்னாலும் அவர்களின் உள்நோக்கத்தை ஆழமாக கவனி. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த சாயப்பா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சங்கடங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் தடுமாறாதே. நல்ல நல்ல வாய்ப்புகளும் வசதிகளும் சந்தர்ப்பங்களும் வரும்போது நீ தடம் மாறி தவறான வழியில் போகாத. என் அருள் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா உன் இலக்கை நீ நிச்சயம் அடைந்தே தீர்வாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எதையும் ஏற்றுக்கொண்டு ஜெயிக்கும் மன வலிமையை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன்னை யாராலும் ஆட்டி படைக்க முடியாத போது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொன்னதையெல்லாம் நீ செய்யலைங்கிற போது சில பேருக்கு உன் மேலே கோபம் வரலாம். அவர்கள் உன்னை வெறுக்கலாம். யார் உன்னை என்ன நினைச்சாலும் சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாமேன்னு தங்கமே. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருபோதும் உன் மேலே கோவப்பட மாட்டாங்க. நல்லது கெட்டதை உனக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கை வாழ தயாராகு. இந்த சாயப்பாவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். நல்ல எண்ணங்களோட, நல்ல பண்புகளோடு, நல்ல மரியாதையோட நீ வாழ்க்கை வாழ தயாராகு. எப்போதுமே தன்னைத்தானே புதுப்பித்து கொள்பவன் தான் இந்த சாயப்பாவின் அருளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவ்வளவுதான், நமக்கு இதுதான் கிடைச்சதுன்னு கிடைச்சதை வச்சுக்கிட்டே வாழாமல் இன்னும் ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நீ புதுப்பிச்சுக்கிட்டு புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டும் ஜெயிக்க பழகு.